ஒரு நாகம் வந்து இந்த அம்பாளுடைய ஆள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மெட்டக்கல்லில் இருந்ததா நாகதம்பிரான் அம்பாளுடைய ஆலயத்தில் கடலுக்குள்ள போய் வந்து அந்த அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாளில் ஒரு அற்புதமான ஒரு காணொளி, அதிசயங்கள் பல நிறைந்த தீவு தான் எங்களுடைய இந்த நைனை நாகபூஷணி அம்மன் இருக்கக்கூடிய நைனா தீவு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அற்புதமான தலம். அந்த நைனா தீவில் இன்றைய நாளில் நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் நிகழக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் திருவிழா. கருட சர்ப்ப பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த திருவிழா அம்பாளினுடைய ஆலயத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய ஒரு திருவிழா, ஒரு நிகழ்வு வந்து இன்றைய நாளில் பூஜையாக இடம்பெறும். கடலுக்குள்ளே போய் வந்து அந்த பூஜை இடம்பெறும். அந்த நாளில் கண்ணூடாக பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழக்கூடிய அந்த சம்பவத்தை நாங்கள் நேராகவே பார்க்கலாம். அம்பாளினுடைய அந்த தரிசனம் கருட ரூபத்தில் வந்து காட்சி தரக்கூடிய நைனை நாகபூஷணி அம்பாளுடைய தரிசனம் இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். காலை பொழுதில் போய் கொண்டிருக்கிறேன். இனிமையாக பாருங்கள், இங்கால சூரியன் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையெல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை தினம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதையும் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். விரைவாக நடக்குது. நான் நினைக்கிறேன் தேருக்குள்ளே இது முடியாதுண்டு. சரி, அப்படியே நாங்கள் இப்போ போகலாம். எவ்வளோ இனிமையான ஒரு காலை பொழுதை பாருங்கள். ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பொழுதாக இருக்குது. அது சூரியன் இங்கே நிற்க தான் அந்த புத்துணர்ச்சி இருக்கும். அங்கே போயிட்டாருன்னா எல்லாம் உடம்பெல்லாம் ஆட்டியும். சரி, இப்போ நாங்கள் இன்றைய நாளுக்குரிய அந்த சிறப்பு காட்சிகளை பார்ப்போம். வளமை போலவே பயணம் செய்வதற்கு நிறைய பேர் அங்கே காவல் காத்திருக்கணும். நெடுந்தீவு செல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி நைனாதீவு செல்லக்கூடியவர்கள், அது மாதிரி இந்த பாதைக்குரிய இன்ஜின் வந்து இன்னும் வரையில்லை. அப்படியாக புதிதாக காணொலி பார்க்குறார்களுக்கு இந்த விஷயம், வளமையாகவே என்னுடைய காணொலியை பார்க்குறார்களுக்கு வந்து தர்ஷன் திருப்ப ஒரே விஷயத்தை சொல்லுது அந்த மாதிரி நினைப்பீங்கள். ஆனால் புதிதாக பார்க்க வரார்களும் தெரிஞ்சு கொள்ளணும் வந்த மாதிரி கண்டதுக்காக வேண்டி தான் இந்த விஷயம். இந்த பாதை ஓடினா நைனாதீவு மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியும் பெரிய எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் இருந்து எங்களோட வளமையான பயணம் வந்து ஆரம்பமாகுது. நயனாதீவுக்கு செல்வதாக இருந்தால் படகில் செல்லணும். அந்த படகு பயணம் இப்பொழுது ஆரம்பமாகுது. நிறைந்தாடியவர்கள் காலையிலே இங்கே வரிசையில் வந்து நின்று மெதுவாக போய்கொண்டிருக்கணும். இதில் நயனாதீவு மட்டுமில்லை, நெடுந்தீவுக்கு போகக்கூடியவர்களும் வந்து வரிசையிலிருந்து போகக்கூடியதை பார்க்குறீங்க. அப்படியாக நாங்களும் இப்பொழுது படகில் ஏறி அம்பாளினுடைய அந்த ஆலயத்தை நோக்கி, அந்த தீவை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். அந்த நாகராணி இருக்கக்கூடிய எங்களோட நாகதீவை நோக்கி போகிறோம். இந்த நாள் இந்த கடலில் பார்க்கக்கூடிய தெளிந்திருக்கு கடல். அங்கே பாருங்கள், மீன்கள் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு. இந்த முரல் மீன் சொல்லி அந்த முன்னுக்கு முகத்தில் வந்து கூறா இருக்கும் தானே, அந்த முரல் மீன் எல்லாம் இதில் ஓடிக்கொண்டு நிற்கிறோம். அதை வந்து காலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால், தெளிந்த கடலாக இருக்கிறபடியால் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அப்படியே இவற்றையும் பார்த்து கொண்டு நாங்கள் அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி போகிறோம். எங்களுடைய ராஜராஜேஸ்வரியாக, நாகராணியாக, உலகாளக்கூடிய தேவியாக இருக்கக்கூடிய எங்களுடைய நைனை நாகபூஷணி அம்பாளினுடைய ஆலயத்தை நோக்கி போகிறோம். இன்றைக்கு இடம்பெறக்கூடிய அந்த பூஜை தான் அம்பாளுடைய தனிச்சிறப்பு வாய்ந்த அம்பாள் நேரடி தரிசனம் தரக்கூடிய ஒரு பூஜை. ராஜ கோபுரத்தினுடைய தரிசனம் பார்க்குறீங்க. அப்படியாக அம்பாளை வந்து இந்த பூஜையை பார்த்துட்டு நிறைய அடியவர்கள் வந்து இன்னும் அம்பாள் மீது பற்றுக்கொண்டு நம்பிக்கையும் கொண்டு தேடி வந்து அதிசயம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். இந்த பூஜை வழிபாடுகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அம்பாளுடைய ஆலயத்திற்கு இந்த பக்கத்துக்கு வந்துட்டு நயனாதீவில் கால் வைக்கிறோம். நயனாதீவு நாகபூஷணி என்று சொன்னாலே ஒரு தனிச்சிறப்பும் தனி மரியாதையும் தனி பயமும் கலந்த பக்தி வரக்கூடிய ஒரு ஆலயம் தான் எங்களுடைய நாகபூஷணி அம்மாளுடைய ஆலயம். அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய 2 கல், இந்த பக்கம் உண்டு அங்காளி பக்கம் உண்டு பார்க்குறீங்க. அந்த 2 கற்களை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடலில் வந்து இந்த 2 கற்கள் தான் அம்பாளுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்கள். ஒன்று பாம்பு சுற்றிய கல், மற்றது கருடன் அமர்ந்த கல் என்று சொல்லப்படக்கூடியது. அம்பாளுடைய இன்றைய இந்த மகோற்சவ திருவிழாவோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 வரலாற்று சிறப்பு வாய்ந்த கற்கள். அங்கே தான் இன்றைக்கு பூஜை இடம்பெறும். அந்த கருடன் அமர்ந்த கல்லை சுற்றி இன்றைக்கு பூஜை இடம்பெறும் பொழுது கருடன் வந்து அமர்ந்து செல்லுவார். இல்லாட்டி அந்த கல்லில் வந்து வட்டமிட்டு செல்லுவார். இல்லாட்டி அங்கே பூஜை நடம்பெறக்கூடிய அந்த இடத்திற்கு வருவார். அப்படியாக அங்கே நாகக்கொடி அம்பாள்னு பறந்து இருக்குது. அந்த காட்சியில் வந்து நீங்கள் நேராக கண்ணூடாக பார்க்கலாம். இது ஒரு அம்பாளுடைய அற்புதம். இல்லாட்டி அம்பாள் வந்து இப்போ வந்து தன்னை வந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்றக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். அம்பாளுடைய ஒரு மேலெழுந்த காட்சியை வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அம்பாளுடைய ஆலயத்துக்குள்ளே செல்லலாம். வான்தோற்றம் மேலே இருந்து பார்க்க அம்பாளுடைய ஆலயம், எழில் கொஞ்சக்கூடிய ஆலயம் எப்படி தோற்றம் வரும் என்ற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிறப்பு காட்சியை பார்த்துக்கொண்டு நாங்கள் அம்பாளுடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த பூஜை வழிபாடுகளுக்கு வந்து செல்லலாம்.
ஆலயத்திற்கு உள்ளே வந்து நாங்கள் இப்போ செல்ல போகிறோம். அம்பாளுடைய இந்த ராஜ கோபுரத்தை தாண்டி இந்த இடத்திற்கு வந்தோடனே ஒரு தனி விதமான ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் வந்து வரும். அம்பாளை தேடி நாங்கள் வந்துட்டோம், அம்பாளோட பாத கமரங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். ஏனென்றால் அவ்வளோத்திற்கு ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் அல்ல, கடல் கடந்து வரணும். அப்படி வந்து தான் நாங்கள் அம்பாளுடைய இந்த தரிசனத்தை பெறணும். நினைக்கிற எல்லாராலையுமே இந்த இடத்திற்கு வந்துவிட முடியாது. அம்பாளுடைய அழைப்பு வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியாக அம்பாளுடைய அந்த அழைப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அம்பாளுடைய தரிசனத்தை பெற்று செல்வார்கள். நிறைந்தவர்கள் அம்பாளுடைய இந்த அழைப்பை வேண்டி காத்து கொண்டிருப்பார்கள். எல்லாருக்குமே அம்பாளுடைய அழைப்பு கிடைக்கும். இந்த அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைய நாளில் காணொலி வாயிலாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். நேற்றைய நாளில் கூட அம்பாளுடைய இந்த அபிஷேகங்கள் எல்லாமே சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தன. அதனால் இன்றைக்கும் அந்த அபிஷேகம் இடம்பெறுகின்றது. அந்த அபிஷேகத்தில் ஒரு சில காட்சிகளை மட்டும் உங்களுக்கு காண்பித்து விட்டு அம்பாளுடைய அபிஷேகம் பார்க்க விரும்புபவர்கள் நான் நேற்று பதிவு செய்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். முழுமையான அம்பாளுக்கு அபிஷேகம் இடம்பெற்று அந்த காட்சியில் வந்து பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் நீங்கள் பார்க்கலாம். அம்பாள் வசந்த மண்டபத்திலேருந்து எழுந்தருளி இங்கே வந்து இந்த இடத்துல அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் வந்து இடம்பெறும். ஒரு மணித்தியாலத்து கணக்கில் வந்து அந்த அபிஷேகம் இடம்பெறும். அவ்வளவுத்துக்கு அற்புதமாக இருக்கும் நேரில் இருந்து பார்க்கும் பொழுது. அப்படியாக தான் இப்பொழுதும் இங்கே அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த தரிசன காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த அம்பாளுடைய ஆலயத்திற்கு வந்து அம்பாளை காண்பிக்காது வேறு விஷயங்களை காண்பித்தால் அது வந்து காணொலி முற்றுப்பெறாது என்ற காரணத்தால் அம்பாளுடைய இந்த அபிஷேகமும் அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த விஷயங்களும் சில விஷயங்களை உங்களுக்கு காண்பித்துட்டு தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்கான இந்த வரலாற்று சிறப்புமிக்க பூஜையோடு அணுகலாம். அபிஷேகம் எல்லாம் நிறைவேற்று அம்பாளுக்கு ஆளாத்தி எடுத்து தீபாராதனை எல்லாம் காண்பித்து அம்பாள் மீளவும் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தொருளி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. சிவாச்சாரியார் மிக அழகாக தாயை அங்கே சுமந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இந்த காட்சி முழுவதுமாக நீங்கள் இந்த தம்பி கொஞ்சம் காட்சி தானே காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள் அபிஷேக காட்சி என்று நினைக்கக்கூடியாக்கள் நேற்றைய நாள் காணொலியை வந்து கட்டாயமாக பாருங்கள். இந்த அபிஷேகம் தொடர்பான முழுமையான காணொலியும் இப்பொழுது அம்பாளுக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம். வசந்த மண்டபத்தில் தீபாராதனை காட்டக்கூடிய தரிசனம். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த இன்றைய நாள் பூஜை சிறப்பு பூஜை தொடர்பாக பார்க்கலாம். இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேலையில் இடம்பெற்று கொண்டிருக்குது. அம்பாளுடைய தேரினுடைய அந்த கதவுகள் வந்து கலட்டப்பட்டு கொண்டிருக்குது. தேர்முட்டியில் இருக்கக்கூடிய அந்த கதவுகள் கலட்டப்படக்கூடிய வேலை இடம்பெறுது. 28ஆம் தேதி அம்பாளுக்கு ரதோற்சவம். சரி, இன்றைய நாளுக்குரிய பூஜை என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளினுடைய ஆலயத்திற்கு, அதாவது நாகபூஷணி அம்பாளுக்கு ஒரு நாகம் கடல் கடந்து வந்து பூஜை செய்து செல்லும். அந்த நாகம் வந்து அம்பாளை வந்து தினமும் வந்து கடலால் நீந்தி வந்து வாயில் பூவை கொண்டு வந்து அம்பாளுக்கு பூஜை செய்து செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த நாகம் வந்து பூஜை செஞ்சு கொண்டு வரைக்கில் வந்து கருட பகவான் வந்து அந்த நாகத்தை வந்து தாக்குவதற்காக இல்லாட்டி அந்த நாகத்தை பிடிப்பதற்காக கடலுக்குள்ளே வந்து வட்டமிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நாகம் ஒரு கல்லை வந்து சுற்றி இருக்கிறது. இந்த நான் முன்னர் உங்களுக்கு காண்பித்திருப்பேன் 2 கல், அதில் ஒரு கல் வந்து அந்த நாகம் சுற்றிய கல். இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஆலயத்துக்குள்ளே இருந்து இந்த நாகசர்ப்ப பூஜைக்கு செல்வதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள், கடற்கரையை நோக்கி செல்வதற்காக ஆலயத்துக்குள்ளே இருந்து வாயில பூவோடு நாகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க.
அப்படியாக இப்பொழுது இங்கே நாகம் எப்படி அந்த கடலுக்குள்ள வாயில பூ கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் நாகம் வந்து வாயில பூவை கொண்டு வந்து புறப்படுது இங்கே இருந்து கடலை நோக்கி. அந்த காட்சியை பார்க்குறேன். அப்படி நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த நாகம் வந்து ஒரு கல்லை வந்து சுற்றி தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த கல்லில் சுற்றி இருக்குது கருடன் இருந்து தன்னை வந்து காப்பாற்றுவதற்காக. அப்பொழுது அந்த கருட பகவான் வந்து அந்த இடத்துல நின்று வட்டமிட்டு கொண்டு அவரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்லில் வந்து அமர்ந்துட்டார். அந்த நாகம் எப்போ வெளியில் வருதோ அப்போ நான் அந்த நாகத்தை வந்து பிடிக்கலாம் என்ற அந்த ரீதியில் வந்து அவர் வந்து வெளியில் வந்துட்டார். சரி என்று அந்த நேரம் அந்த நாகம் வந்து தன்னை காப்பாற்றி சொல்லி அந்த சைகையை வெளியிட்டோன்னா அந்த இடத்தால் பயணம் செய்த ஒரு வணிகர் ஒருவர் பெரும் வணிகர் மாசாத்துவன் சொல்லக்கூடிய பெரும் வணிகர் வந்து அந்த இடத்துல நின்று இந்த கருடனும் நாகமும் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா கருடன் வந்து ஒரு அசரீரியான ஒரு சத்தம் என்று சொல்லுது மாசாத்துவா நீ கொண்டு போகக்கூடிய இந்த பொருட்களை அதாவது அவர் மாசாத்துவ என்பவர் பெரும் வணிகர். அவர் வந்து பெரிய அளவிலான ரத்தினங்கள் மாணிக்கங்கள் போன்றவற்றை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர். அவர் கொண்டு வந்த அந்த வணிகங்களை இந்த நாகம் காட்டக்கூடிய இடத்துல என்னை போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆலயத்தை நீ அமைக்க வேணும் என்ற மாதிரியாக சொல்லி அந்த அசரீரி ஒன்று கேட்டிருக்கு. சரி மாசாத்தவன் அப்படியே செய்து அந்த நாகத்தை மீட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ஆலயம் அமைச்சதாக வந்து வரலாறு சொல்லுது. அப்படியான அந்த வரலாற்று நிகழ்வு தான் இன்றைய நாளில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது இங்கே இந்த மூலையிலே ஒரு ஐயனார் ஆலயம் இருக்கின்றது. இங்கே வந்து பூஜைகளை முடிவு செய்து கொண்டு இங்கே இருந்து அந்த கடற்கரை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று பூஜைகள் இடம்பெறும். சரி, இன்றைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகம் வாயில பூவை கொண்டு அந்த இடத்திற்கு பூஜைக்காக செல்லும் பொழுது கடற்கரையில் கருட பகவான் அந்த இடத்திற்கு வருவார். வந்து அந்த இடத்துல வட்டமிடுவார், இல்லாட்டி அந்த கருட கல்லில் அமருவார். அப்படியாக தரிசனத்தை தருவார். இங்கே அந்த கருட பகவானாக நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து நைனை நாகபூஷணி அம்பாள் தான் கருட பகவானாக காட்சி கொடுத்து தனக்குரிய அந்த ஆலயத்தை அமைப்பதற்கான மாசாத்துவன் ஊடாக அந்த விஷயத்தை வந்து செய்து முடித்திருக்கிறார் என்றதாக நம்பப்படுகின்றது. அப்படியாக அந்த கருட பகவானுடைய வருகை நாகபூஷணி அம்பாளுடைய வருகையாகவே பக்தர்கள் பார்த்து வழிபடுகிறார்கள். அது இன்றைய நாளில் கண்ணூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம். வருடம் இந்த பூஜை வந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது சிறப்பாக. அம்பாளும் இங்கே இடத்துல வந்து காட்சி தந்து தான் செல்வார். அங்கே நீங்கள் இப்போ நான் முன்ன சொன்ன அந்த கதையை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கடற்கரைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் அந்த கதை வந்து இந்த வரலாற்று ரீதியான புராண கதை வந்து இதில் காட்சிப்படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது என்று. அப்படியாகத்தான் இன்றைய நாளில் இப்பொழுது இங்கே இந்த கடற்கரையில் வந்து பூஜைகள் இடம்பெறும். முன்னே காணொலியை பார்த்திருப்பீர்கள். முன்னே வருடங்கள் இடம்பெற்ற காணொலியும் பதிவு செய்திருக்கிறேன். அப்படியாக இந்த வருடம் இப்பொழுது அங்கே அந்த ஐயனார் ஆலயத்தில் வந்து பூஜையை நிறைவு செய்து கொண்டு அந்த பாம்பு ஐனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த நாகப்பாம்பு வந்து வாயில பூவோடு அடியவர்கள் சூழ இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் இங்கே கருடன் வரும்பொழுது பாம்பாக உருமாறக்கூடியவர்கள், தங்களை மெய்மறந்து பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் கருடன் நிச்சயமாக இங்கே வரும். அந்த வரக்கூடிய அந்த விஷயம்தான் இங்கே ஒரு பெரும் அற்புதமாக கண்முன்னே நிகழக்கூடிய ஒரு அற்புதமாக வந்து பார்க்கப்படுது, போற்றி துதிக்கப்படுது. அந்த காட்சியில் வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். கிட்ட வாங்க, எல்லாம் வந்துருவாங்க. கிட்ட வாங்க. ஓம் ஐம் ப்ரேம் ஸ்ரீநாமர பட்டாரிகாய நாகபூஷண அம்பிகாசனாய நமோ அஸ்து சர்ப்பேப்யோ ஏகே ச பிருத்திவீமனோ ஏ அந்தரிக்ஷே ஏ திவிதேப்ய சர்ப்பேப்யோ. இப்பொழுது இங்கே நாகம் கொண்டு வரப்பட்டு அந்த நாகத்திற்கு வந்து பூஜைகள் இந்த இடத்துல சிறப்பாக வந்து இடம்பெறும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், உருமாறக்கூடியவர்கள், பாம்பு போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், அப்படியாக நிறைந்த விஷயங்கள் இந்த அற்புதங்களை வந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆனால் இங்கே கருடன் வருவதுதான் ஒரு பிரதானமான ஒரு அற்புதமாக இருக்கும். நாங்கள் அந்த காட்சியை கண்ணூடாக இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். கட்டாயமாக நாகபூஷணி அம்பாள் காட்சி கொடுப்பாள். இங்கே வந்து அந்த காட்சியை காண்பதற்காக தான் நிறைந்த அடியவர்கள் இந்த சூழலில் வந்து இருக்கிறார்கள். இந்த கடற்கரையில் வந்து திரண்டு இருக்கிறார்கள் அம்பாளுடைய அந்த காட்சி தரிசனத்தை பார்ப்பதற்காக. அப்படியாக தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய பூஜைகள், அம்பாளுடைய வருகை, அம்பாளுடைய காட்சி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம்.
ओ महादेवी राजराजेश्वरी पराशक्ति பூஜை ஆரம்பமானதுமே அங்கே தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் ஒரு கருட பகவான் வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். இதுதான் இங்கே நிகழக்கூடிய இந்த அற்புதம். இன்னும் கீழே இறங்கி வருவினம். கீழே இறங்கி வந்து கீழே அந்த கருட கல் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வட்டமிட்டு செல்வினோம். தொடர்ந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், பக்தர்கள் பார்த்து பூரிப்படையக்கூடிய மெய் சிலிர்க்கக்கூடிய அந்த தருணம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நிறைந்தவர்கள் கண்ணூடாக அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கணும். ओम ऐं ह्रीं श्रीं सांगायै साजिदायै सभागनायै ललिता पराभट्टारिकायाः श्री नागभूषणी अंबिका सर्वस्याद्यै सर्वस्य सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नागभूषणी अंबिका अष्टनागदेवताभ्यो नमः समस्त राजोपचार देवोपचार करुणोपचार समर्पयामः यस्य सिंहस्य वृषभः कल्याणो द्रोणादिदः कार्यशीबलप्रकारेण वृषभेन यजामहे
அங்கே பாருங்கள் அந்த கருட கல்லுக்கு கிட்டே வந்து அந்த கருட கல்லை சுற்றி வட்டமிட்டுட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பருந்து வந்து பறந்து செல்லுது. அதே சமயம் கருட பகவானும் கருடன் என்பது பருந்து வேறு கருடன் வேறு. இங்கே கருடன் வந்து காட்சி கொடுக்கக்கூடியதான் பிரதானம். பருந்துகளும் பறந்து செல்கிறது, ஆனால் கருடன் வந்து காட்சி கொடுத்துருக்கக்கூடியதான் தனிச்சிறப்பு. அப்படியாக மகோற்சவம் ஆரம்பமாவதற்கு முன்னர் வெள்ளை கருடன் வந்து இந்த கல்லில் அமர்ந்து சென்ற அந்த சிறப்பும் வந்து இடம்பெற்றிருந்தது. நன்கு அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அப்படியாக இன்றைய நாளில் இங்கே சிறப்பான இந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய இருந்த கண்ணூடாக உங்களுக்கும் அந்த காட்சியில் வந்து காண்பிக்கிறேன். தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய இந்த பூஜை வழிபாடுகள், அதனை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். அம்பிகையினுடைய அடியார்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் அன்னை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கருடன் நாகதம்பிரான் பூஜை நடைபெற்றது. அங்கே நாகதம்பிரான் அம்பாளுடைய ஆலயத்திலிருந்து வந்து இங்கே இருக்கின்ற ஹரிஹரபுத்திர ஐயனாருடைய சன்னிதானத்திலே அங்கே விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பின்பு இங்கே இந்த கடற்கரையில் இருக்கின்ற அந்த 2 கற்களுக்கும் இங்கே வந்து பாவனை முறையிலே பூஜை நடைபெற்றது. அன்னையினுடைய ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற பழமையானது. எங்களுடைய நாங்கள் சைவ சமயம் என்ற சைவ போதினி என்ற சமய பாட புத்தகங்களிலே நயினாதீவு நாகபூஷணி அம்மன் கோயிலை பற்றிய ஒரு புத்தகமே பாடமே இருந்தது. அப்போது எங்களுக்கு நல்ல ஞாபகம், எங்கே ஒரு தீவிலிருந்து, நான் நினைக்கின்றேன் புளியந்தீவு அன்னலதீவுக்கு அருகில் இருக்கின்றது, அங்கிருந்து ஒரு நாகம் வந்து இந்த அம்பாளுடைய ஆலயத்திற்கு பூக்கள் கொண்டு வருவதாக, பூக்கள் கொண்டு வந்து பூஜிப்பதாக வரலாறு. ஒரு நாள் அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நாகத்திற்கும் கருடனுக்கும் ஆகாது, பருந்துக்கும் பாம்புக்கும் ஆகாது. இந்த பாம்பு பருந்தை கண்டுவிட்டு ஒரு கல்லில் ஒளித்ததாகவும், மற்றது பருந்து அந்த பருந்தை பிடிப்பதற்காக மற்ற கல்லில் இருந்ததாகவும் ஒரு ஐதீக கதை இருக்கிறது. அதன் பின்னர் அன்னையினுடைய அருளினாலே கருடன் விலக பாம்பு வந்து பூஜித்து சென்றதாக கர்ண பரம்பரை கதை இருக்கிறது. கருடனும் நாகமும் எம்பெருமான் விஷ்ணுவினுடைய 2 அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது அனந்த சயனம் மேற்கொள்ளுகின்ற ஆதிசேஷனிலே நாராயணர் இருக்கத்தக்கதாக அவருக்கு வாகனம் கருடன். அம்பிகை நாராயணனுடைய சகோதரி என்று சொல்லப்படுகிறது. ஆத்தாளை பூத்தவளே என்றும் புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே என்று அங்கே சொல்லப்படுகிறது. எம்பெருமான் நாராயணனுடைய சகோதரி பார்வதி, பார்வதியை மணமுடித்த சிவனுடைய புத்திரர்கள் குமாரப்பெருமானும் விநாயகப் பெருமானும், சூரிய பெருமான் நவக்கிரக நாயகர்களிலே மூத்தவர். இன்றைக்கு எங்களுக்கு பிரத்யட்சமான தெய்வம் என்று சொல்லப்படுகிறது சூரியனைத்தான். ஏனையவர்கள் உருவரூபமாக அருள் புரிந்தாலும் சூரியனை நாங்கள் இன்றும் வழிபாடு செய்கின்றோம். அப்படிப்பட்ட சூரியன், விநாயகர், முருகன், மகாவிஷ்ணு, பார்வதி, பரமேஸ்வரர் ஆகிய 6 பேரையும்
ஷண் மதங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் முன்னிறுத்தி ஆதிசங்கரர் சண்மதங்களை ஸ்தாபித்தார். எங்களுடைய சமயம் கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சைவம். நாங்கள் சைவ சமயத்தவர்கள். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லப்படுகின்ற கந்தபுராண அடியை கலாச்சாரமாக கொண்டு வழிபடுகின்ற ஈழத்தமிழர்களாகி நாம் சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சிவன் பார்வதியைத்தான் நாங்கள் அந்த காலத்திலே தொட்டு வழிபட்டு வருகின்றோம். நேற்றைய தினமோ கைலாச காட்சி அம்பாள் காட்டி எங்களுக்கு நேற்றைய தினம் அம்பாளுடைய கைலாச காட்சி கண்டோம். இப்பொழுது இந்த நாகம் கருடன் வழிபட்ட அந்த சம்பவத்தை நிலைநிறுத்தி இங்கே வந்து நாகதம்பிரான் அன்னையனுடைய ஆலயத்திலிருந்து வந்து இங்கே பூஜை புனஸ்காரங்களை முடித்துக்கொண்டு இப்பொழுது மீண்டும் கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்விலே இந்த அடியார்கள் பங்கு பெற்றிய அடியார்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.